ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் யுவர் அருள். வெல்கம் பேக். என்னடா நம்ம ஜானும் மயங்கிட்டாங்களா? ஆமாங்க, நம்ம கார்த்திக் டூ வீலரில் போகும்போது பெரிய ஆக்சிடென்ட் ஆகிடுதுங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச நம்ம கௌதமும் இலக்கியாவும் வெளியே போயிடுறாங்க. உடனே நம்ம ஜானுவுக்கும் இந்த விஷயம் எப்படி காதுக்கு வந்துருச்சுங்க. இதை கேட்ட உடனே மயங்கி கீழே விழுறாங்க, தாங்கி பிடிக்கிறாங்க பைரவி மற்றவங்க எல்லாம். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்ற விஷயத்தை இந்த வீடியோ எண்டுக்குள்ள உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா? இப்போ என்னடா நடக்குது அப்படின்னு தானே கேட்குறீங்க. இந்த விஷயம் முதல்ல நம்ம கௌதமுக்கு இலக்கியாவுக்கும் எப்படி தெரியும் அப்படின்னு தானே கேட்குறீங்க. சொல்கிறேங்க. நம்ம கௌதமோட ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா, போலீஸ்காரர், அவர் என்ன பண்ணுறாரு, கால் பண்ணி ஒரு இம்பார்ட்டன்ட் சீரியஸான விஷயம் உங்ககிட்ட பேசணும்னு சொல்ல உடனே நம்ம கௌதம் கேட்குறாரு, என்கிட்ட பேசணுமா, சொல்லுங்கள், அப்படி என்ன இம்பார்ட்டன்ட் விஷயம்னு கேட்க அதுக்கு அவர் சொல்கிறாரு, உங்கள் தம்பி கார்த்தி டூ வீலரில் வரும்போது பெரிய ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, சீரியஸாக ஹாஸ்பிட்டலில் இருக்காருன்னு சொல்ல இதை கேட்ட உடனே நம்ம கௌதம் எந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவர் சொல்கிறார், இன்னும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகலைங்க, ஆக்சிடென்ட் ஆன ஸ்பாட்டில் தான் இருக்காங்க, எனக்கு இப்போ தான் கால் வந்துச்சு, கொஞ்சம் சீக்கிரம் போய் பாருங்கன்னு சொல்ல உடனே கௌதம் வந்துட்டு நம்ம இலக்கியாவை ரகசியமாக வெளியே கூப்பிட்டு வராருங்க. அவர் கூப்பிட்டு வந்தது தான் தப்புங்க. இதை கூப்பிட்டு வரும்போது இதை நம்மளோட ஜானு பார்க்குறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காம கூப்பிட்டு வந்துட்டாருங்க. அதனால தான் என்னவோ ஜானு அதை ஒட்டு கேட்டாங்க. இதை ஒட்டு கேட்ட நம்ம ஜானு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க பின்னாடி ஓட போகிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே நம்ம இலக்கியாவும் கௌதமும் கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாருங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கை கால் புரியாத ஜானு என்ன பண்ணுறாங்க, நேராக உள்ளே போயிட்டு இந்த விஷயத்த நம்ம பைரவி கிட்ட சொல்லிவிட்டு அப்படியே மயங்கிடுறாங்க. இதுக்கப்புறம் ஜானு ஹார்ட் அட்டாக் இறந்துட்டாங்களா உயிரோடு இருக்காங்களா அப்படின்றத இந்த வீடியோ எண்டுக்குள்ளே சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம கௌதமும் இலக்கியாவும் நேராக போகிறாங்க ஸ்பாட்டுக்கு போயிட்டு நம்ம கார்த்தியை பார்க்குறாங்க. பார்த்தா கீழே விழுந்து மண்டை உடஞ்சி ரத்தம் போயிட்டுருக்குங்க. அந்த ரத்தத்தை பார்க்கும்போது எனக்குள்ளே அது பாசிட்டிவ்னு நினைக்கிறேன். ஏன்னா பிளட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, அதனால் ஒரு கெஸ்ஸிங்கில் சொல்கிறேன். உங்களுக்கு யாராவது பிளட் குரூப் தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை அது டொமேட்டோ சாஸாக கூட இருக்கலாம், அதை நான் சொல்லக்கூடாது. இப்படி ஒரு பக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் கார்த்திகை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் போகிறாங்க. அங்கே போயிட்டு பார்த்தா சீரியஸாக இருக்கார், ஐசியூவில் அட்மிட் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க. உடனே அவங்க உள்ளே சேர்த்துட்டு அமௌண்ட்டெல்லாம் போய் கட்டிட்டு அதுக்கப்புறம் பார்க்குறாங்க, வெயிட் பண்ணுறாங்க. 6 மணி நேரம் ஆகியும் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் டாக்டர் சொல்கிறாரு, அவர் அபாயக்கட்டை தாண்டிட்டார், இனி எதுவும் பிரச்சனை இல்லை, இனிமேல் அந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம கௌதமுக்கும் இலக்கியாவுக்கும் கொஞ்சம் சந்தோஷங்க. ஆனால் நம்ம ஜானு ஒரு பக்கம் பைரவி கொண்டு வந்து இன்னொரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கார்த்திக் இப்படி ஆன விஷயம் தெரிஞ்சதுனால அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஹார்ட் அட்டாக்கில் அவங்க அடிச்சிருச்சிங்க. ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. ஸோ என்ன பண்ணுறதுனே புரியலைங்க. இப்போ நான் புரியாமல் பேசுகிறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் அவங்களுக்கு புரியாமல் மயங்கிட்டாங்க, ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் கேள்விப்பட்ட நம்ம இலக்கியாவும் கௌதமும் அழுந்துக்கிட்டே ஜானுக்கிட்ட போகிறாங்க. ஒரு குடும்பத்தில் என்ன குடும்பம் பார்த்தீங்களா, ஒரு பக்கம் மகன் ஒரு பக்கம் அம்மா, 2 பேருமே சீரியஸாக தான் என்னங்க பண்ணுறது, அது வேறு ஹாஸ்பிட்டலில் ஓடுன்னு ஓடுறாங்க. இதோட கண்டினியூஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொன்று நோட்டிஃபிகேஷன் பட்டனை மேக்ஸிமம் யாரும் ப்ரெஸ் பண்ண மாட்டேங்க, அதை ஆன் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? டாட்டா, see you, bye bye.